இது உன்னால முடியாது, ஆனால் என் ஆவியினால முடியும், என்னுடைய ஆவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சபையை நீ உணர்ந்து கொள். சபை கூடுதலில் வந்திருக்கிறாய், நீ கூடி வந்திருக்கிற சபையாய் இருக்கிறாய். உனக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்டது என்று நீ உணர்ந்து கொள். உனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்று நீ நினைத்துக்கொள். அந்த ஆவி பலமுள்ள ஆவியா இருக்கிறது, அது தெளிந்த புத்தியுள்ள ஆவியா இருக்கிறது. புத்தி என்பது பரிசுத்த ஆவியாளர் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று அவர் சொல்லுகிறார். புத்தி என்பது யாரு? அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் புத்தி இருக்கிறது என்றால் அது ஆவியானவருடைய இருக்கிறது. சுயத்தில் நீ பேசினால் அது ஒரு நாளும் அது செல்லாது. ஆனால் நீ பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டவராய் பரிசுத்த ஆவியோட பலத்தோடு கூட நீ பேசினால், நீ புத்தி சொன்னால், நீ அறிவுரை கூறினால், நீ அவர்களோடு பேசும் பொழுது அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும், அவருடைய கண்கள் திறக்கப்படும். அவர்கள் இந்த உபதேசத்தையும் இந்த புத்தி சொன்னதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த சிலுவையின் உபதேசத்தை.